ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நண்பன் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிலும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கிருபையால நம்மை காத்து வழிநடத்தி வருகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாமா? பாருங்க, யோனா 2வது அதிகாரம் அதுல 6வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், யோனா இப்படியாய் சொல்லுகிறார்: பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதாயிருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். ஆங்கிலத்திலே இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது: I sank down to the bottom of the mountains. I thought I had died and gone down into the grave forever. But you are the Lord my God. You brought my life up from the very edge of the pit of death. Hallelujah. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை! இதை கேட்கும் பொழுதே நம்முடைய மனசுக்கு ஒரு ஆறுதலாய் இருக்கிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, என் பிராணனை அழிவுக்கு தப்ப வைத்தீர். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களிலே மரணத்தின் வழியிலே நாம் நடந்து போகும் பொழுது எவ்வளவோ பயங்கள் இருக்கும், எவ்வளவோ ஆபத்துகள், எவ்வளவோ விபத்துகள். ஆனாலும் அதன் மத்தியிலே நம்முடைய பிராணனை தேவன் காக்கிறவராய் இருக்கிறார். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்முடைய ஹோல் ஃபேமிலி என்ன செய்தோம் என்றால், ஒரு டூருக்கு நாம் கடந்து போகணும். ஊட்டிக்கு நாம் கடந்து போனோம். அப்போது 4 கார் டோட்டல், நம்ம ஹோல் ஃபேமிலி வந்து ஒரு 4 கார்ஸில் நம்ம வந்து என்ன செஞ்சோம்னா இந்த டூருக்கு நாம் கடந்து போனோம். அப்போது இந்த 4 வாகனத்திலும் எல்லாம் அப்படியே ஸ்பிளிட் ஆகி நாம் கடந்து போகும் பொழுது எல்லாம் நல்லா ஜாலியாக, சந்தோஷமாக, சமாதானமாய் நாம் கடந்து போனோம். ஆனால் பாருங்க, we were almost reaching our destination. நம்ம போய் சேர வேண்டிய இடத்தை ஆல்மோஸ்ட் நம்ம போய் இன்னும் ஒரு ½ an hourல போய் சேர போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கால் வருது. என்ன அப்படின்னு நாம் பார்ப்போம் என்றால், அந்த காலை அட்டென்ட் செய்து பேசும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுடைய மம்மி டாடி வருகிற அந்த கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. உடனே அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பயம். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, நாம் டிராவல் செய்கிற அந்த ரோடானது மிகவும் டேஞ்சரான ஒரு ரோடு. அந்த ரோடு வந்து ரொம்ப கன்ஜெஸ்டடான ஒரு ரோடு. அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகும் என்றால் நிச்சயமாய் மரணம் தான். மரணத்தை யாரும் அந்த இடத்துல தப்பிக்கவே முடியாது. அது கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அந்த ஹில் வந்து கீழே தான் விழணும். அப்படி தான் அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகும். நார்மலாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகாது. அப்போது இந்த கால் வரும்பொழுது நமக்கெல்லாம் ஒரே பயம். ஐயோ, என்ன ஆயிருக்கும் என்று. உடனே அந்த இடத்துல ஒரு பெட்ரோல் பங்க் இருந்துச்சு. அந்த பெட்ரோல் பங்க்ல போய் யூ-டர்ன் போட்டு அந்த இடத்துல போக கூட முடியல. ஏன்னா அவ்வளோ தூரம் டிராஃபிக், இந்த ஆக்சிடென்ட்னால ஒரு டிராஃபிக். எல்லாருக்கும் ஒரே பயம், எல்லாம் அழுதுன்னு இருக்காங்க. என் ஃபேமிலியில் எல்லாமே ஸ்டார்டட் கிரைங். கிட்ட போய் அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்து எனக்கு ஒன்றுமே புரியலை. ஏன் அப்படின்னா, அந்த கார் வந்து இந்த ஆங்கிளில் வந்து அந்த ஹில் மேலே நின்றுட்டு இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய கிருபையினால அந்த காரில் இருக்கிற எங்கள் மம்மிக்காகட்டும், டேடிக்காகட்டும், உறவினர்களுக்கு யாருக்குமே ஆகட்டும் ஒரு பெரிய ஒரு அடி, பெரிய ஒரு காயம் யாருக்கும் நடக்கலை. அது உண்மையாகவே நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பெரிதான ஒரு கிருபை. ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்காக இருக்குமானால் அந்த இடத்துல இப்படி நின்று கொண்டிருக்கிற கார் வேற பொசிஷன்ல இருந்துக்குமானா அன்றைக்கு அந்த கார் வந்து இந்த ஹில்ல இருந்து கீழே விழுந்திருக்கும். அந்த கார்ல டிராவல் செய்த யாருமே அன்றைக்கு உயிர் பிழைத்திருக்கவே முடியாது. ஆனால் பாருங்க, அந்த இடத்துல அந்த நமக்கு ஹெல்ப் செய்த எல்லாரும் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? காட்ஸ் கிரேஸ். கர்த்தருடைய கிருபை. எல்லாரும் சொன்ன ஒரே வார்த்தை அதுதான், காட்ஸ் கிரேஸ். நீங்க தப்பிச்சது வந்து காட்ஸ் கிரேஸ் அப்படி என்று சொல்லி தான் எல்லோரும் அந்த இடத்துல அன்னைக்கு சொன்னாங்க. பார்த்த எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியம் தான், எப்படி நீங்க எல்லாம் இவ்வளோ சேஃபா இருக்கீங்க, எப்படி இந்த கார் இங்கே இருக்கு, எப்படி இந்த கார் கீழே விழலை அப்படின்னு சொல்லி தான் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே,
ஆபத்து நாளில் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய ஜெபத்துக்கு பதிலை தருகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமாங்க, அதுதான் யோனாவும் அன்றைக்கு சொன்னார், என் பிராணனை அழிவுக்கு தப்ப வைத்தீர் என்று. எத்தனையோ தடவை மரணத்தின் வழியாய் நாம் போகும் பொழுது நம்முடைய ஜீவனை காக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, நாம் நிற்பது அவருடைய கிருபை. இன்றைக்கு நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை. ஆமாங்க, ஒருவேளை இன்னைக்கு நீங்களும் இந்த மரணத்தின் வழியாய் போய்கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு மரணத்தின் வழியாய் நீங்க போய்கொண்டிருக்கலாம். பயப்படாதீங்க. இந்த மரணத்தின் வழியாய் உங்களை தப்பு செய்வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரே நம்முடைய இரட்சகர். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அவரை நோக்கி கூப்பிடுங்க. நீங்க இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. அவரிடத்துல உதவியை கேளுங்க. அவர் நிச்சயமாய் உங்களுக்கு உதவியை செய்வார். மாத்திரமல்ல, இந்த மரணத்தின் வழியிலிருந்து உங்களை அவர் விடுவித்து பாதுகாத்து கொள்ளுவார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதனை செய்கிற தேவன் அவர் பெரியவர். அவர் நம்மை ரட்சிக்கிற தேவன், நம்மை பாதுகாக்கிற தேவன். இன்றைக்கு நீங்கள் அவரை கூப்பிடுவீர் என்றால் நிச்சயமாய் உங்களையும் ரட்சிப்பார், உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார். God bless you.